பிரியமானவர்களே, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, ஒரு கனமான ஊழியத்தை, மகிமையான ஊழியத்தை நீங்க செய்து ஆண்டவருடைய வேலைக்காரர்களாய் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நிறைய பேர் பாருங்க, நற்கிரியைகள், அது அவங்களுக்கு அந்த நற்கிரியை செய்வதற்கு திராணிகள் இருக்கும்போது அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய சுய விருப்பத்தை தேடி, அவங்க சுய லாபத்தை தேடி தான் ஓடிக்கொண்டிருக்கிற இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி நீங்க நற்கிரியை செய்து வாழ்கிறவர்களாய், ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் நீங்க இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். எவ்வளவு ஒரு வார்த்தை பாத்தீங்களா? அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அதனால இந்த நாளில் நற்கிரியை செய்யுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்யுங்க. அவருடைய மகிமையான ஊழியத்தை உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.